ஒரு ஃப்ளாக்னால ஒரு ஃபைட் வந்திருக்கு. அது பொலிட்டிக்கல் ஃப்ளாக் இல்லைங்க, ஸ்டேட் ஃப்ளாக். கர்நாடகாவிலிருந்து ஐயப்பசாமி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு தமிழ்நாட்டு வழியாக வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது கர்நாடகாவோட ஃப்ளாகை பார்த்துட்டு தமிழர்கள் ஒசூர் சண்டை போட்டிருக்காங்க. அந்த வண்டியை நிறுத்திட்டு இந்த ஃப்ளாகை நீங்கள் கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அப்படி கழட்டினா மட்டும்தான் நாங்கள் இந்த வேனை உள்ளே அலோ பண்ணுவோம், உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒசூர்கிட்டயே சண்டை கட்டியிருக்காங்க. பெங்களூர் ரூட்டில் வந்திருக்காங்க. ஐயப்பசாமி கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் அவங்கள அடிக்க போயிருக்காங்க, அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அடிக்க போயிருக்காங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் புரியல. அவங்க என்ன ஃப்ளாக் போட்டு வந்தால் நமக்கு என்ன? நம்மளை ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா, டிஸ்டர்ப் பண்ணாங்களா? அப்படி இருந்தால் மட்டும் நாம் கேட்கலாம். நாம் தமிழ்காரங்க எவ்வளவோ ஊரில் போய் நாமளும் பிழைக்கிறோம், எவ்வளவோ ஊரில் போயிட்டு நாமளும் வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்ருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்டோட அனுப்பி வைக்கணும். அடுத்ததெல்லாம் அவங்க தமிழ்காரங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம இந்த பார்டர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டுட்ருக்கிறது நல்லாவா இருக்குது? இது நம்மளோட தமிழ்நாட்டோட ரெப்புடேஷன் கீழே இறக்காதா? எவனோ ஒருத்தன் அவங்கள பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே இன்சல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இதனால கர்நாடகாவில் இருக்கிறவங்க என்ன சண்டை கட்டுறாங்க, எங்கள் ஊரில் உங்கள் ஆளுங்க பொழைக்கிறாங்கல்ல, அவங்கள நாங்கள் இப்படித்தான் நடத்திட்டு இருக்கோமா, நாங்கள் அவங்கள சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் பொழைச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி நம்ம ஊருக்குள்ளே நாம் ஏதோ அவங்கள விரோதியாக பிஹேவ் பண்ணி ஏன் அது எச்சா பகையை மூட்டணும்? நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் தான், எல்லாருமே உலகத்தில் ஒரு மனுஷங்க தான். அப்படி இருக்கிறப்போ நாம் ஏன் எல்லாத்தையும் ஈக்குவலாக நடத்தாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கள விடாமல் நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்? இது கரெக்டான விஷயமானு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.